ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? அப்போ மிரட்டுறீங்களா? அவர் படிச்சவர் தானே, அப்புறம் வார்த்தை பார்த்து தானே பேசுவாரு. கூட்டணியில தானே இருக்கீங்க, எங்க ஆளை காணோம். அக்கா தம்பி 2 பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்க, தைரியம் இருந்தா கேட்க சொல்லுங்க. சிவன் கலத்துல காம மாதிரி நீங்க அவங்களை பத்தி பேசினா அவங்களை பத்தி வந்து எவ்வளவு ஊழல் நடந்து புட்டு புட்டுனா வெளியில வச்சிருவாங்க. நீட் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. உங்க ஆட்சியில் இருக்கும்போது தானே காங்கிரஸ் கூட்டிட்டு வந்தாங்க. மீசா நேரத்துல என்ன வந்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போ மீசா டைம்ல யாரு இருந்தாங்க? காங்கிரஸ் தானே இருந்தது. அப்ப நீங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்க? மண்ணில் இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ மக்கள் ஏமாத்துறதுக்கு என்ன பேசணும் அது மட்டும்தான். நம்ம இந்த தொகுதி மறுவரையில வந்து பிஎம் ப்ரொசீட் பண்ண போறது வந்து நம்ம அரசியலே பண்ணல அப்படின்னா தமிழ்நாடே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், போராட்டம்லாம் நடக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் வீடியோ வந்து சிஎம் வெளியிட்டிருக்காரு. அதுதான் எனக்கு புரியல. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா, ஒரு டோனா? அப்போ நீங்க வந்து மம்தா பானர்ஜிக்கும் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு வீடியோகள் பாத்தீங்கன்னா, நீங்க வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கிறீங்க, உங்களோட ஆதார் எல்லாம் நாங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு மிரட்டுற அளவுக்கு இருக்கும்போது வெஸ்ட் பெங்கால் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு? பிரதமர் மோடி பார்த்துட்டு கேட்கிற கேள்வியாவது ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? இது அவருக்கு வந்து தப்பா இருக்கு, நான் சரியா பண்ணலையா அவருக்கு தெரியலையா? அவர் பேசுற ஒவ்வொரு விஷயம் சரியாதான் தெரியுதா? நீங்க வந்து அப்போ மிரட்டுறீங்களா? மிரட்டுற அளவுக்கு தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு நீங்க மிரட்டுறீங்கன்னா உலகத்துல எல்லாரும் பார்த்துட்டு பிரதமர் மோடி பார்த்துட்டு மிக சிறந்த தலைவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நினைச்சா மிரட்டலாம், ஆனா நாங்க மிரட்டுறதுக்கு ஆளு கிடையாது.